கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் காசா யுத்தம் மறுபடியும் ஆரம்பிக்குமா என்று கேட்கிறவர்களுக்கான பதில் என்ன தெரியுமா? யுத்தம் எப்போது நின்றது? மறுபடியும் ஆரம்பிப்பதற்கு யுத்தம் தான் நிற்கவே இல்லையே. போலியான ஒரு அமைதி ஒப்பந்தம், அவ்வளவுதான். அப்போதும் இஸ்ரேல் ராணுவம் எதையாவது காரணம் சொல்லி காசாவுக்குள் தினம் ஏதோ ஒரு இடத்தில் சண்டையிட்டு கொண்டேதான் இருந்தது. உயிரோடு உள்ள இஸ்ரேலின் பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக போடப்பட்ட ஒரு மாயையான ஒப்பந்தம்தான் ட்ரம்பின் 20 அம்ச அமைதி திட்டம் என்பது. இஸ்ரேலின் தலைவர்கள் எழுதி கொடுத்ததை உலக தலைவர்களின் மத்தியில் ட்ரம்ப் வாசித்தார். அதுதான் உண்மை. பணைய கைதிகள் காசாவுக்குள் இருந்தவரை ஓரளவு நிதானமாக இஸ்ரேல் ராணுவம் யுத்தம் செய்ததற்கே காசாவுக்குள் இத்தனை பெரிய இழப்புகள் என்றால் இனி உயிருடன் உள்ள பணைய கைதிகள் யாரும் இப்போது காசாவில் இல்லை. அப்படி என்றால் இனிதான் யுத்தம் மிக தீவிரமாக மாறப்போகிறது என்பதே உண்மை. இந்த யுத்தம் ஆரம்பித்ததே ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்காகத்தான் என்பதே முக்கிய நோக்கம். அமைதி ஒப்பந்தம் கொண்டு வந்தது இஸ்ரேலை பொறுத்தவரை யுத்த நிறுத்தத்தை விரும்பியதால் அல்ல. பணைய கைதிகள் உயிரோடு இருக்கிற அத்தனை பணைய கைதிகளையும் மீட்டுவிட்டு போரை தீவிரப்படுத்துவதற்காகத்தான். ஒருபோதும் இஸ்ரேலின் தலைவர்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தப் போவதே இல்லை. அமைதி ஏற்பட்டுவிடும் என்று நம்பி ஏமாந்தது யார் தெரியுமா? எல்லா இஸ்லாமிய நாடுகளும், ஹமாஸ் தீவிரவாதிகளும், காசா மக்களும், மற்ற உலக நாடுகளும் தான். இந்த அமைதி ஒப்பந்தத்தை நம்பி ஏமாந்தவர்கள். இஸ்ரேலின் திட்டம் 100% வெற்றி பெற்று விட்டது என்றே சொல்ல முடியும். இஸ்ரேலின் நோக்கமே கிரேட்டர் இஸ்ரேல், அதாவது விரிவடைந்த இஸ்ரேல் திட்டம்தான். அதை நோக்கியே இஸ்ரேல் செல்கிறது. இஸ்ரேலின் பாராளுமன்றத்தில் அவர்கள் வைத்திருக்கிற இஸ்ரேல் மேப் எது தெரியுமா? இப்போது உலக வரைபடத்தில் இருக்கிற இஸ்ரேல் மேப் அல்ல. பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரேலுக்கு எந்தெந்த இடங்களையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருந்தாரோ அந்த அத்தனை பகுதிகளையும் உள்ளடக்கிய இஸ்ரேல் மேப்பை தான் இஸ்ரேல் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறது. முழு உலகத்தையுமே பகைத்து கொள்ளும் அளவிற்கு காசாவுக்குள் அந்த அளவிற்கு யுத்தம் செய்த இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறுவதற்காக உள்ளே செல்லவில்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய பேச்சையும் இப்போது இஸ்ரேல் கேட்பதாக இல்லை. அவர்கள் லட்சியம் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்த நிலம் அது எங்களுக்கு மட்டுமே உரியது, அது எங்கள் உரிமை, எங்கள் இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள அடுத்தவர்களின் அனுமதி எங்களுக்கு தேவையில்லை என்று கூறுகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி தேவனை பற்றி கூறுகிறோமோ நம்புகிறோமோ அப்படியே இப்போது யூதர்களின் தலைவர்களும் பேசுகிறார்கள். எங்கள் தேவன் எங்களுக்கு துணை நிற்பார், அவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசிர்வதிப்பார், தேவன் எங்களுக்கு தந்த இடங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள அவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார், எங்களுக்கு மிகப்பெரிய அதிசயம் செய்ய போகிறார், மிக விரைவில் அதை எங்கள் தேவன் செய்வார், நாங்கள் வெற்றியை நோக்கி செல்கிறோம். காசாவில் பாலஸ்தீனிய மக்கள் இருக்கும் வரை எங்களுக்கு சமாதானம் ஒருபோதும் வராது. காசா முழுவதிலும் யூத ஜனங்களாகிய நாங்கள் இருக்க வேண்டும். அதுவரை இப்படித்தான் இருக்கும். மேற்கு கரையின் யூதயாவும் சமாரியாவும் இஸ்ரேலுடையது, காசாவும் மேற்கு கரையும் எங்களுடையது தானே. அதை எப்படி வேறு ஒரு நாடாக்க முடியும்? காசாவும் மேற்கு கரையும் இஸ்ரேலுடையது, ஜெருசலேமின் தேவாலய மலை எங்களுடையது என்று ஆணித்தரமாக இப்படி பேசியவர் யார் தெரியுமா? இஸ்ரேலின் நிதியமைச்சராகிய பெசலயேல் ஸ்மோட்ரிச் அவர்தான் இப்படி பேசியிருக்கிறார். இதற்கும் மேலாக பென்கிவிர் என்கிற இஸ்ரேலிய அமைச்சர் காசாவும் மேற்கு கரையும் இஸ்ரேலின் பகுதிகள், இங்கே பாலஸ்தீனம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார். இந்த பென்கிவிர் என்பவர்தான் அல்-அக்ஸா மசூதி வளாகத்திற்குள் ஆயிரக்கணக்கான யூதர்களை அழைத்து சென்று யூத முறைப்படி ஜெபித்துவிட்டு அங்கே 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு வருமாறு எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தவர் இந்த பென்கிவிர் தான். இதற்கிடையில் இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் என்பவர் இராணுவத்தை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மிக தீவிரமாக ஆயத்தமாக இருக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார். இஸ்ரேல் இராணுவம் அமைதி ஒப்பந்தம் போட்டபோது காசாவின் ஒரு சில பகுதிகளில் இருந்துதான் சற்று பின்னால் நகர்ந்தது. இன்னும் 53% அதிகமான காசாவின் பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் இன்னும் அங்கேதான் இருக்கிறது.
அந்த 53% இடத்தையும் தாண்டி மஞ்சள் கோடு என்று ஒரு பகுதியை இஸ்ரேல் அமைத்திருக்கிறது, ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கோட்டின் அருகே காசாவில் உள்ள யார் சென்றாலும் கொன்றுவிடுகிறார்கள். அந்த கோட்டிற்கு தூரத்தில் காசாவில் உள்ள யாரை பார்த்தாலும் துப்பாக்கி சூடு நடத்தி எச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேலில் இப்போது பெஞ்சமின் நெத்தன்யாகு என்பவரின் வலதுசாரி கட்சிதான் ஆட்சியில் இருக்கிறது. வலதுசாரி என்றாலே மதம் சம்பந்தமான காரியங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மத்தியில் அதாவது மதத்தின் அடிப்படையில் செயல்படுகிற கட்சிதான் வலதுசாரி கட்சி எனப்படுவது. உதாரணமாக அமெரிக்காவில் ட்ரம்பின் கட்சி வலதுசாரி கட்சி தான். அதனால்தான் இப்போது அமெரிக்கா கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே என்று பேசுகிறார்கள். இந்தியாவில் இப்போது மத்தியில் வலதுசாரி கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியுமே. இதைப்போல் தான் அங்கேயும் இஸ்ரேலிலும் இதைவிடவும் அதிகமாக செயல்படும் அளவிற்கு இப்போது இஸ்ரேலில் இருப்பது யூத மதத்திற்கு மட்டுமே, அதாவது பழைய ஏற்பாட்டின்படி மட்டுமே நாட்டை வழிநடத்த வேண்டும் என்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்ட வலதுசாரி கட்சிதான் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கட்சியாகும். அதிலும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களின் ஆட்சிக்கு கூட்டணி கட்சிகளாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற பென்கிவீர் என்பவரின் கட்சியும் பெசலையல் ஸ்மோட்ரிச் என்பவரின் கட்சியும் வலதுசாரியிலும் அதிதீவிர வலதுசாரி கட்சிகளாகும். அதிதீவிர வலதுசாரி கட்சிகள் என்றால் இஸ்ரேலின் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு சட்டம் என்பதே பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணமாகத்தான் இருக்க வேண்டும். நியாயப்பிரமாண விதிகளின்படிதான், தேவன் கூறிய அந்த சட்ட திட்டங்களின்படிதான் இருக்க வேண்டும் என்கிற கொள்கையை உடைய கட்சியாகும். உலகம் எதையும் சொல்லட்டும், ஐநா சபை எதையும் சொல்லட்டும், நமது பரிசுத்த வேதகமும் நமக்கு என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். வேறு யாருடைய பேச்சையும் நாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று செயல்படக்கூடியவர்கள்தான் இவர்கள்தான் இப்போது, அதாவது பென்கிவீரும் ஸ்மோட்ரிச் என்பவர், இவர்கள் இருவருடைய தீவிர வலதுசாரி கட்சிகள். இவர்கள்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு அரசியலில் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் ஆதரவை விலக்கி கொண்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் ஆட்சி கவிழ்ந்துவிடும். அப்படி என்றால் ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு வலதுசாரி ஆட்சியாளர் தான். பிறகு அவர் எப்படி செயல்படுவார் என்பது உலகமறிந்த உண்மை. இவர்களுக்கு ஏற்றாற்போல் இப்போது அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் இருக்கிறார். இவர் ஒரு உண்மையான யூதனை காட்டிலும் அதிகமாக இஸ்ரேல் மீது அதிக அக்கறை உள்ளவர். ஹமாஸ் ஆயுதங்களை போடாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ட்ரம்பிடம் கேள்வி கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹமாஸ் ஆயுதங்களை போடாவிட்டால் இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸை ஆயுதங்களை போட வைக்கும் என்று பேசியிருக்கிறார். எப்படி பதில் பாருங்கள். அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு இஸ்ரேல் இராணுவம் மட்டும் காசாவை அழித்தது. இப்போது அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இஸ்ரேல் இராணுவத்தோடு அமெரிக்க இராணுவமும் சேர்ந்து காசாவையும் ஹமாஸ் தீவிரவாதிகளையும் அடிக்கப் போகிறார்கள். ஏற்கனவே முதல் கட்டமாக அமெரிக்கா காசாவை கண்காணிப்பதற்காக 200 இராணுவ வீரர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறது. இன்னும் இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கும். சூழ்நிலைகள் எப்படி மாறியிருக்கிறது பாருங்கள். இதில் இஸ்ரேல் செய்வது தப்பு என்று யார் சொல்ல முடியும்? இப்படித்தான் கடைசி நாட்களில் நடக்க வேண்டும் என்று தேவன் நியமித்ததை யாரால் தடுக்க முடியும்? யாரால் மாற்ற முடியும்? தேவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் என்று வசனம் சொல்கிறது. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். தீவிரவாத கூட்டம் ஒரே நாளில் மாறுவானா அல்லது திருந்துவானா? பார்வோனின் இருதயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கடினப்பட்டதை போல ஹமாஸ் தீவிரவாதிகளின் இருதயம் இப்போது கடினப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆயுதங்களை போட தயாராக இல்லை. ஆயுதங்களை போட்டுவிட்டால் காசாவுக்குள் இருக்கிற மற்ற 16க்கும் மேற்பட்ட தீவிரவாத குழுவினால் ஹமாஸ் கொல்லப்படும். ஆயுதங்களை போடாவிட்டால் இஸ்ரேல் இராணுவத்தால் ஹமாஸ் கொல்லப்படும். அக்டோபர் 7 இஸ்ரேலை தொட்ட ஹமாஸ் தீவிரவாதிகளின் இன்றைய நிலை இதுதான். எதிரியின் அந்தரங்க ரகசிய அறையில் நடப்பதையும் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை கண்டறிந்துவிடும். இந்த காசா எம்மாத்திரம். இப்போது இஸ்ரேல் காசாவில் உள்ள மற்ற தீவிரவாத குழுக்களையே ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் திருப்பிவிட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளாகவே அழிந்து போகட்டும் என்று இப்படி பண்ணியிருக்கிறார்கள். பணைய கைதிகளை விடுவதற்கு முன்பு இஸ்ரேல் இராணுவத்திற்கு காசாவில்
யார் ஹமாஸ் தீவிரவாதி, யார் பொதுமக்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு சிக்கல் இருந்தது. இவன்தான் அவன், அவன்தான் இவன் என்பதை போன்ற நிலை இருந்தது. இப்போது அதே நிலைதான் ஹமாஸுக்கு ஏற்பட்டிருக்கிறது. யார்தான் காசாவின் பொதுமக்கள், யார்தான் இஸ்ரேலின் உளவாளி என்று தெரியவில்லை. இவன் உளவாளியா அல்லது அவன் உளவாளியா என்று சந்தேகப்படுகிற அத்தனை பேரையும் பிடித்து இஸ்ரேலின் உளவாளி என்று துரோகி என்று சொல்லியே நடுவீதியில் அவர்கள் கண்களை கட்டி மண்டியிட வைத்து ஹமாஸ் தீவிரவாதிகள் சுட்டு கொன்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் பிரதமரோ என்ன சொல்கிறார் தெரியுமா? ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒப்புக்கொண்டபடி இறந்து போன பணைய கைதிகளின் எல்லாருடைய சடலங்களையும் இன்னும் தரவில்லை. தந்த 8 பேரின் சடலங்களிலும் கூட ஒரு சடலம் யூதனுடையது அல்ல, மாற்றி தந்திருக்கிறார்கள். மீதமுள்ள 22 பேரின் சடலங்களை இன்னும் தராததால் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தத்தை மீறிவிட்டது. எனவே காசாவை முழுவீச்சில் தாக்கி நாங்களே எங்கள் பணைய கைதிகளின் சடலங்களை தேடி எடுக்கும் வரை சண்டையை நிறுத்தப் போவது இல்லை என்று கூறுகிறார். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஒப்பந்தத்திற்கு பிறகு, அதாவது இஸ்ரேல் பிரதமர் இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஹமாஸ் எதிர்பார்க்கவில்லை. ஒப்பந்தத்திற்கு பிறகு காசாவிற்குள் தினமும் செல்வதற்கு அனுமதித்திருந்த 600 ட்ரக் உணவுப் பொருட்களை ஏற்கனவே 300ஆக பாதியாக்கிவிட்டார். இப்போது அதையும் குறைக்கப் போகிறோம், காரணம் ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறிவிட்டது என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். ஐநா சபை இப்போது இஸ்ரேலிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறது. தயவு செய்து காசாவுக்குள் செல்லும் உணவுப் பொருளை நிறுத்தாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். மற்றவர்கள் பேச்சை, அதிலும் ஐநா சபையின் பேச்சை இஸ்ரேல் என்றைக்காவது மதித்தது உண்டா? கேட்டதாக சரித்திரமே கிடையாது. இஸ்ரேல் காசாவுக்குள் உணவு ட்ரக்குகள் செல்வதை குறைத்து கொண்டே வருகிறது. இறந்த பணைய கைதிகளின் சடலங்கள் கட்டிட இடிபாட்டுகளுக்குள் எந்த கட்டிடத்திற்குள் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. கட்டிடங்களை அகற்ற தேவையான நவீன கருவிகள் எங்களிடம் இல்லை. எனவே இதற்கு மேல் பணைய கைதிகளின் உடல்களை எங்களால் தர முடியாது என்று ஹமாஸ் கூறுகிறது. இனி விளைவு எப்படி இருக்கும் தேவனே அறிவார். இனிதான் மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கப் போகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருந்து ஆயத்தமாவோம். ஆயத்தமா எதற்கு என்று கேட்கிறீர்களா? இயேசுவின் ரகசிய வருகைக்குத்தான். ஆமென்.